ஹலோ மக்களை, பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் vlogger. ரைட் நோ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் மக்களை இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் பார்த்தா இன்றைக்கி இங்கேருந்து இனாகரல் பண்ணலாம் மக்களை. ஸோ அந்த ஒரு ரெண்டு கவர் பண்ண வந்திருக்கோம். ஸோ எங்கேருந்து இதுக்கு பார்த்தீங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து மேங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இனாகரல் பண்ணுறாங்க மக்களை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரெயின் பேக் வந்து இன்றைக்கி இனாகரல் பண்ணுறாங்க மக்களை. ஸோ ஓகே மக்களை, அவங்க வந்து அந்த ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் இங்கேருந்து இதை பார்த்து சொல்லியிருக்காங்க. டைம் பார்த்து ஒரு 3 மணி ஆச்சுங்க. ஸோ உள்ளுக்குள்ள போய் அந்தளவுக்கு ட்ரெயினோட டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் மக்களே ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின் என்ட்ரன்ஸே இதான் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் மக்களே. அந்தளவுக்கு சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ பாருங்கள், தூணெல்லாம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு கோயில் இதுக்கு இந்த மாதிரியே கட்டியிருக்காங்க தூண்கள் எல்லாமே. அங்கே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 80% ஒர்க் பார்த்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% ஒர்க் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கூடி வரும், அதுவும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிட்டு நினைக்கிறேங்க. ஸோ பாருங்களேன், இந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. இங்கெல்லாம் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதுவும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே உள்ள நம்ம ஸ்டேஷனுக்குள்ள அப்படியே உள்ளே போகலாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம ட்ரெயினை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த இன்ட்ரெஸ்ட் க்ளோஸில் இருக்குங்க மக்களே. நம்ம வந்து சைடு என்ட்ரன்ஸ் சொல்லி தான் நான் உள்ளே போகணுங்க. ஸோ அப்படியே நம்ம சைடு என்ட்ரன்ஸ் சொல்லியே உள்ளே போகலாங்க மக்களே. ஸோ ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாகட் பண்ண போகிறாங்க மக்களே. என்னோட ஊர் நாங்கள் டீட்டெயில் அங்கே போட்டிருக்காங்க மக்களே. ஸோ நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து சார்லப்பள்ளிங்க அமித் பாத் எக்ஸ்பிரஸ்ங்க. சொல்ல பார்த்தா போத்தனூர் ஜங்ஷன் டு தன்பாத் அமித் பாத் எக்ஸ்பிரஸ் ஒன்றுங்க. ராமேஸ்வரம் மேங்களூர் எக்ஸ்பிரஸுங்க. திருநெல்வேலி மேங்களூர் எக்ஸ்பிரஸ்ங்க. மயிலாடுதுறை திருவாரூர் அண்ட் காரைக்குடி ட்ரெயின் அந்த வழியாக உங்களுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இன்றைக்கி இனாகரல் பண்ணுறாங்க மக்களே. ஸோ அது பார்த்தவங்களுக்கு நமக்கு காணொலி வந்து பஞ்சப்பூர் கிரவுண்டு திருச்சிராப்பள்ளி அங்கேருந்து பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி பிளாகட் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டருங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ இப்போதைக்கு இதுதான் மக்களே நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் மக்களே. ஸோ அப்படியே உள்ளே போகலாங்க. ஸோ ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் இதுதான் மக்களே. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் கால் இருக்குது மக்களே. அதோட கரெக்டாக இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க மக்களே. ஸோ ஓகே மக்களே, அப்படியே நம்ம பிளாட் நம்பர் 3க்கு போகலாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு லோகோ பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபுல்லாக பார்க்கலாம் மக்களே. வாங்க. ஸோ நம்மளோட லோகோ பார்த்தா வந்தாச்சு மக்களே. அதாவது பிரிண்ட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பிரிண்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன லோகோ பார்க்கலாம் மக்களே. டீஸ் லோகோ சம்பளி கொண்டாந்துருக்காங்க. ஸோ பிரிண்ட்டில் போய்ட்டு லோகோ பார்க்கலாங்க. ஸோ டெக்கரேஷன் பார்த்து இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அவங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ பிரிண்ட் ஒன்று பார்த்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே பார்க்கலாம் வாங்க. அப்படியாங்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 கோச்சஸ் மக்களே எல்லாமே அங்கங்க. ஸோ 26 கோச்சஸுங்க எல்லாமேங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே மக்களே. இங்கே பாருங்கள், இனாகரல் ஸ்பெஷலுங்க ராமேஸ்வரம் மேங்களூர். ஸோ ட்ரெயின் நம்பர் 06621ங்க. அது பார்த்தா நார்மல், அதாவது இனாகரல் ரன்னோட நம்பருங்க மக்களே. இது டெக்கரேஷனில் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ நீ பார்த்தா எந்த கோச்சஸும் ஓப்பன் பண்ணவே இல்லை மக்களே. ஸோ நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ முன்னாடி போய்ட்டு லோகோ பார்த்துட்டு ஸோ அங்கே தான் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸ்டேஜில் எதாவது பேசுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு இப்படி முன்னாடி வரலாங்க போயிட்டுங்க. ஸோ வாங்க அப்படி முன்னாடி போகலாங்க. ஸோ இதாங்க மக்களே, முன்னாடி வந்தாச்சு அப்படியாங்க. புல் பண்ணக்கூடிய லோகோ பார்த்தீங்கன்னா வேப் 7 மக்களே. ஸோ ராயபுரம் செட் லோகோ தான் மக்களே இன்றைக்கி நம்ம புல் பண்ணுதுங்க. ஸோ ப்ரெஸ் பீஸ் மக்களே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புத்தம்புதிய லோகோங்க. இவ்வளோ பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க போல் தெரியுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பீஸுங்க அது இல்லாமங்க. ஸோ டெக்கரேஷன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே. பாருங்கள் டெக்கரேஷன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்தா லோகோ பார்த்தாச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இங்கே எங்கேயுமே பிளாக் பாயிண்டே காணாங்க மக்களே. ஸோ தேடிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் மக்களே. ஸோ நீ பார்த்தா கோச் எதுவும் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேன். டைம் 4 மணி தான் ஆச்சு. இப்போ 5:30 மணி சொல்லியிருக்காங்க. இப்போ 5:30 தான் ஒரு 6 மணி ஆகும். பட் என்ன கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஓகே மக்களே, இங்கே சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணக்கூட ட்ரெயினோட கோச் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் கோச் வந்து ஒரு கோச் அப்படி பாட்டே போகலாங்க. ஸோ வாங்க மக்களே, சொல்லுள்ள போய் நம்ம இன்டீரியரில் போய் பார்க்கலாம் வாங்க.
ஸோ நம்ம டயரோட அண்டர்ஸ்டாண்ட் கோச்சஸ் பார்க்கலாம் மக்களே. ஸோ எப்படி போயிட்டுங்க. ஸோ 19 கோச்சஸ் மக்களே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உனி பார்த்தா அந்த வாசம் கூட போலிங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ பிளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்காங்க மக்களே. நம்மளே அலெக்ஸ் கோச் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்லா இருக்குங்க. ஸோ வாஷ் பேசுகிறோம் மக்களே. ஸோ தண்ணியெலாம் சூப்பராக வருதுங்க மக்களே. ஸோ நம்ம டயரோட செகண்ட் ஏசி மக்களே. ஸோ உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தா செகண்ட் ஏசி மக்களே. ஸோ உள்ளே பார்த்தா கூலிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ கோச்சஸ் பாரு மக்களே, செகண்ட் ஏசிங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. சீட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடி லைட் கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சூப்பராகவே எரியுது மக்களுக்கு லைட்டு. ஸோ ஓகேங்க, அப்படி அப்படியே வெளியே போகலாங்க நம்ம. ஸோ நம்ம ட்ரெயினோட தேர்ட் ஏசிங்க. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாங்க. ஸோ பில்லோலாம் இங்கே கொடுத்துட்டு வச்சுருக்காங்க மக்களே. ஸோ எல்லாம் ரன்னிங்கில் போக கொடுப்பாங்க. ஸோ வாஸ் ஃபஸ்ட் மக்களே. ஸோ நாங்கள் ரெஸ்ட் பண்ணி காட்டலாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நீட்டாக இருக்குங்க. ஸோ பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஸோ அப்படியே கோச்சுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதான் மக்களே தேர்ட் ஏசிங்க. ஸோ இதையும் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மக்களே தேர்ட் ஏசிங்க. இங்கேயும் பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஸோ டெக்கரேஷன் தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அப்படி வெளியே போகலாங்கம்மா. ஓகே மக்களே, இதுவும் பார்த்தோன்னா தேர்ட் ஏசி தாங்க மக்களே. ஸோ ஓகே, அப்படியே கீழே இறங்கிக்கலாங்க. ஸோ அடுத்து பார்த்தா ஸ்லீப்பர் கோச்சஸ் பார்க்கலாம் மக்களே இந்த ட்ரெயினோடதுங்க. ஸோ அது மாதிரி பார்த்துட்டு அப்படியே முன்னாடி கண்ட்ரஸ் கோச் சுற்றி அங்கேயே பார்த்துட்டு அப்படியே நேராக நம்மளோட கோச் கூட போயிடலாம் மக்களே. நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு மக்களே, சுற்றிங்க. ஸோ ஓகேங்க, அதில் மொபைல் ஒரு சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மக்களே நம்ம ஸ்லீப்பர் கோச் எப்படி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரெயினோட ஸ்லீப்பர் கோச்சஸ் மக்களே. ஸோ வாங்க அப்படியே உள்ளே பாட்டு வரலாங்க. ஸோ ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே, ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. அதில் நமக்கு வாட்டர் பாட்டில் கோல்டு வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களே. இது கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஓகே மக்களே, நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்குங்க. நான் 19 கோச்சஸுங்க எல்லாமேங்க. அந்த வாசம் கூட வெளியே போகலைங்க, அந்தளவுக்கு அப்படியே தூக்குதுங்க அந்த வாசம். அப்படியே 19 அந்த 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 எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு வாசங்க நல்லா இருக்குண்ணா. ஸோ ஒரு விண்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி அங்கே வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே. இது கொஞ்சம் தண்ணி சூப்பராக வருது மக்களே. இன்னும் நிற்க மாட்டேங்குது தண்ணி. നമുക്ക് കണക്ഷൻ കിട്ടി പോകുന്നത് നേരെ അടുത്ത സ്ലീപ്പർ തന്നെ കേട്ടോ. S1 അല്ലേ, അപ്പോൾ നമ്മൾ S2 ലേക്കാണ് പോകുന്നത്. അപ്പോൾ അതും സെയിം തന്നെയാണ്. பட் இதனால் பேசுனது யாருமே இல்லைங்க, காலியாக தான் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, ஸோ அப்படியே வெளியே போயிட்டு நம்ம முன்னாடி கண்டஸ்ட் கோச் பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக நம்மளோட கோச் கூட போகலாங்க. ஸோ மற்ற எல்ஹெச்பி கோச்சஸ்க்கும் பட் எந்த எல்ஹெச்பி கோச் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா, பட் மற்ற எல்ஹெச்பி கோச் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இதோடு இருக்குங்க, ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகியிருக்கும். பட் இதில் வந்து பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்லாவே நம்ம சேஃப்டி நின்றுக்கலாங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படியே நம்ம வெளியே போகலாங்க. நீங்கள் இந்த இன்னாகரால் நீங்கள் ட்ராவல் பண்ணி நினச்சிங்கன்னா கம்பல்சரி இந்த பாஸ் இந்த மட்டும் தான் மக்களே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஓகே மக்களே அப்படியே நம்ம கோச்சில் அப்படியே உட்காரலாம் மக்களே. ஸோ ட்ரெயின் டிபாச்சரோன்னா அப்படியே ஜர்னியை கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன் மக்களே. பட் இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்களுக்கு டிஃப்ரெண்டான ரூட் தான் மக்களே. பட் அதெல்லாம் நான் போக சொல்கிறேங்க. ஸோ இன்னொன்று பார்த்தா இந்த ட்ரெயினோட கோச்சஸ் எல்லாமே டீட்டெயிலாக அதுவும் நான் போக டீட்டெயிலாக சொல்கிறேன் மக்களே. ஸோ ஓகே ட்ரெயின் இங்கே டிபாச்சர் ஆகட்டும் இப்படி போக கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிளம்பியாச்சு மக்களே. ஸோ நமக்கு ஸ்டாப் எங்கேயும் கொடுத்துருக்காங்க கேட்டால் நமக்கு தெரியல மக்களே. ஸோ போக பார்க்கலாங்க எனக்கு ஸ்டாப் தராங்கன்னு. ஸோ மக்களே பாம்பன் வரப்போதுங்க இப்போங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இங்கே யூனிட்டே தான் அந்த சன்செட்டுக்கு சூப்பராக நினைக்கிற அந்த வியூவுங்க. ஸோ வரப்போகுதுங்க. ஸோ அப்படியே கேப்சர் பண்ணுறா பாருங்கள் மக்களே. மக்களே எங்க பாருங்க எப்படி இருக்கு அந்த ஹவ் பிக் சரியான ஹவுங்க இது. சொல்லுங்க வருதுன்னா ஸோ பாம்பன் பாலம் வந்தாச்சு மக்களே. எங்க பாருங்க அந்த வியூ பாருங்க இங்கிட்ட பாருங்க பாருங்க மக்களே. சொன்ன மாதிரி தான் மக்களே வியூ பாருங்க செம்மையா இருக்கு. சன்செட் இருக்கு வேற லெவலா இருக்குங்க வியூ பாக்குறதுக்கு இங்க இருந்து. അതിന്റെ ഇടയിൽ നമ്മുടെ റോഡ് ബ്രിഡ്ജ്, നമ്മുടെ പാമ്പിന്റെ ബ്രിഡ്ജ്, അതിന്റെ ഇടയ്ക്ക് നമ്മുടെ പാമ്പിന്റെ പഴയ ബ്രിഡ്ജ് കൊല്ലങ്ങളായിട്ട് നമ്മുടെ ഒരു വിസ്മയ കാഴ്ച പാലായിട്ട് നമ്മൾ തൊട്ടടുത്ത് കാണുന്നത്. അതിപ്പോ നമ്മൾക്ക് കണ്ടിന്യൂ ചെയ്തിരിക്കുകയാണ്. നമ്മൾ നമ്മുടെ
ஸோ நம்ம ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு கால்ட்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ இங்கே பார்த்தா செலிப்ரேஷன் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனால் பிரிண்ட் போனால் தெரியும். பட் நம்ம ரொம்ப பேக்கில் இருக்குங்க. ஸோ பிரிண்ட் போனால் கண்டிப்பாக ட்ரெயின் வந்து டிபாசர் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம போக முடியாதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்து பரமக்குடி இருக்குங்க, மானாமதுரை. அங்கெல்லாம் ஸ்டாப் இருக்குன்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டு கால் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு நகரங்களால் வந்துட்டு போஸ்ட் ஸ்டாப் தர கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ போக பார்க்கலாம் எல்லாமே. ஸோ ஃபைனலி பார்த்தா நம்ம ராமநாதபுரம் வந்து கிளம்பியாச்சு மக்களே. நெக்ஸ்ட் கால்ட்டு பார்த்தவங்களுக்கு பரமக்குடி தான் மக்களே. இப்படி பரமக்குடி ஸ்டாப் இருக்காங்க கரெக்டாக தெரியல மக்களே. பட் ஆஃபீஸில் எனக்கு அந்த ரூட்டோட எங்கே ஸ்டாப் தெரியாது மக்களே. பட் ரூட் பார்த்து வந்துட்டு நம்மளோட ரூட் தான் மக்களே. அதாவது பழனி, உடுமல்பேட்டை போல சொல்லி மக்களே பாலக்காடு போயிட்டு சொர்ணூர் வழியாக நமக்கு மேங்களூர் போக மக்களே ரூட்டுங்க. பட் எங்கெங்கே ஸ்டாப் விட்டுறது கரெக்டாக தெரியல மக்களே. பட் அது மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேங்க போங்க. ஸோ ஓகேங்க, நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டு வரலாம் வாங்க. ஸோ நமக்கு ப்ரொவைட் பண்ண அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தேங்காய் பால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. முக்கியம் பார்த்தா வந்துட்டு ஒரு பெண்ணும் ஒரு நோட் புக் கொடுத்துருக்காங்க. பட் நிறையா நேரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இது மாதிரி கொடுத்துருது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நோட் பேடும் ஒரு பெண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பரமக்குடியிலேருந்து கிளம்பியாச்சு மக்களே. பட் பரமக்குடி ஸ்டேஷன் வந்து கவர் பண்ண முடியலைங்க. பட் ஒரு கால் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து டக்குனு ஸ்டேஷன் வந்து அதை கவர் பண்ண முடியலைங்க. ஸோ இங்கே பார்த்தா சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க மக்களே. பட் டம் வச்சுருந்தாங்க. பட் அதுவும் பார்த்தா பட் கவர் பண்ண முடியலைங்க. கால் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே மக்கள், நெக்ஸ்ட் வந்து நமக்கு மானாமதுரை நாங்கள் பேக் ஸ்டாப்புங்க. பட் அங்கே போய்ட்டு செலிப்ரேஷன் கேப்சர். ஸோ ரெஸ்ட் ரூம் பாருங்க மக்களே, எந்த ரேட்டரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க ரெஸ்ட் ரூமுங்க. நல்லா இருக்குங்க ரெஸ்ட் ரூம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 காலாச்சு மக்களே. ஸோ நம்ம பார்த்தா மானாமதுரை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. பட் இந்த ரூட்டில் கூட ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன் மக்களே, இந்த மானாமதுரை ஜங்ஷனுங்க. பட் இங்கே நமக்கு காரைக்குடிக்கு ரோட்டு பிரியும் மக்களே. சுன்னு பார்த்தா வந்துட்டு இங்கேயும் ஒருத்தர் செலிப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் முன்னாடி போகணும். பட் ட்ரெயின் வந்து டக்கு டிபாசிட் ஆயிடுது. நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ட்ரெயின் டிபாசிட் ஆயிரும். பட் பேக்கில் இங்கே வச்சிருக்குங்க. அதனால தான் பயமாக இருக்குது எனக்கு. ஸோ பார்க்கலாம், முடிஞ்சால் நமக்கு மதுரை ஜங்ஷன் போய்ட்டு விட முடிஞ்சால் முன்னாடியே போய் பாட்டு வரலாங்க. ஸோ ஓகே மக்களே, ஸோ ட்ரெயின் டிபாசிட் ஆகட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. பட் இங்கே இருக்க கிராசிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இருந்தால் அது கேப்சர் பண்ணலாங்க அப்படிங்க. രാമേശ്വരം പാസഞ്ചർ ഇതാ വന്ന് കയറിക്കൊണ്ടിരിക്കുക കേട്ടോ. മാനാമതുരൈ ജംഗ്ഷനിൽ ഒരു WAP4 ആണ് 22904 വന്ന് കയറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അറക്കോണം ഷെഡിന്റെ WAP4 ആട്ടോ. വന്നങ്ങനെ കറക്റ്റ്
ஃபைனலி பார்த்தோன்னா மதுரை ஜங்ஷன் யூஸ் பண்ணிட்டு மக்களே. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து எல்லாமே இறங்கிட்டாங்க மக்களே. ஓரளவு பார்த்தோன்னா இங்கே ட்ரெயின் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு மக்களே. பட் இங்கே இருக்கிற ட்ரெயின் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் போகும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னொன்று பார்த்தா வந்துட்டு நமக்கு நைட்டுக்கான ஃபுட்டு வந்து இங்கே வாங்கிக்கலாங்க. பட் இதுக்கப்புறம் 2 காலம் வாங்க முடியும். பட் 2 காலம் வந்துட்டு ஃபுட்டுக்கு தெரியாது. அதனால் ஃபுட்டு இங்கே வாங்கிக்கலாங்க மக்களே. ஸோ நைட்டு டின்னர் பார்த்துட்டு நம்ம பிரியாணி வாங்கியாச்சு மக்களே. பட் முட்டை பிரியாணி இருந்துச்சுங்க வெளியங்க. பட் எங்கேயுமே கடையில் ஒரு கடை இருந்துச்சுங்க. டக்குன்னு போயிட்டு முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அப்படி விட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல் இருக்குங்க. பட் திண்டுக்கல் சப்போஸ் அங்கேயே நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு கடைகள் எதுவுமே இருக்காது மக்களே. ஸோ அதனால் இங்கேயே அது ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. നമ്മുടെ മധുരയുടെ വൈകൈ നദിയായിട്ട് നമ്മളിത് ക്രോസ് ചെയ്ത് കഴിഞ്ഞത്. മധുരയെന്ന് വെച്ചാൽ തന്നെ വൈകൈ. நம்ம பார்த்தோன்னா மதுரை ஜங்ஷன் வந்து கிளம்பியாச்சு மக்களே. நம்ம நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் ஹால்ட்டுங்க. இந்த கேப் போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாங்க மக்களே. சாப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற டீல்ஸ் கொஞ்சம் இருக்குன்னு ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாங்க எல்லாமே. அவருக்கு சொல்லி கொடுத்துல கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ப்ரோ. இந்த அர்ஜுன் ப்ரோக்கு சொல்லி கொடுத்து எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் அவன் கூட பார்த்துக்கிட்டோம். சாட்டர்டே வந்து ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்ட மணி 10 காலாச்சு மக்களே. பட் நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்குங்க. ஸோ இங்கே நம்ம இந்த ட்ரெயினோட கோச் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துடலாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 18 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 SLR கோச்சும் 4 அண்டர்ஸ்டர் கோச்சும் 6 ஸ்லீப்பர் கோச்சும் 2 செகண்ட் ஏஸும் 4 தேர்ட் ஏஸும் இந்த ட்ரெயினை கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த மக்களே இந்த ட்ரெயினோட கோச்சஸ் மக்களே. ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும் மக்களே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே 3:30க்கு உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் டிபார்ச்சர் ஆகி அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு 6:55க்கு உங்களுக்கு பெங்களூர் ஸ்டாண்டில் வந்து ரீச் பண்ணுங்கள். இந்த ட்ரெயினோட ஷெட்யூல் நான் இங்கே எப்படின்னு நான் சொல்லிடுறேன் மக்களே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் 7:30க்கு உங்களுக்கு பெங்களூர் ஸ்டாண்டில் வந்து டிபார்ச்சர் ஆகி அடுத்த நாள் காலையில் சண்டே உங்களுக்கு 11 மணிக்கு ராமேஸ்வரம் ரீச் பண்ணுங்கள். ஸோ அதே நாள் சண்டே உங்களுக்கு 3:30க்கு ராமேஸ்வரத்துலேருந்து டிபார்ட் ஆகி அடுத்த நாள் காலையில் மண்டே உங்களுக்கு 6:55க்கு மேன் ஸ்டேஷனில் வந்து ரீச் பண்ணுங்க. ஸோ இதோட இதை மக்களே அட்டவணைங்க. ஸோ வீக்லி 1 டே தான் இந்த ட்ரெயின் அப்படி ஆப்ரேட் ஆகுங்க உங்களுக்குங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆகி வந்து வெளியே போயிட்டு இருக்கோம் மக்களே. நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து ஒட்டந்து தான் ஹால்ட்டுங்க. ஸோ முடிஞ்சால் வந்து கேப்சர் பண்ணுற மக்கள் இல்லைன்னா பழனி போயிட்டு பார்க்கலாம் மக்களே. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ தூங்க போகிறேங்க. ஸோ இங்கே போக அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11 காலச்சு மக்களே. நம்ம பார்த்தா பழனிலேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கு மக்களே. ஸோ இன்னொன்று பார்த்தா வந்துட்டு நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து இறங்க போகிறோம் மக்களே. ஸோ நம்மளோட கவுண்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க இறங்க போகிறோம். ஸோ இன்னொன்று பார்த்தா வந்து இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வரீங்கன்னா ராமநாதபுரம், மானாமதுரை ஜங்ஷன், மதுரை ஜங்ஷன், திண்டுக்கல் ஜங்ஷன், ஒட்டச்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக உங்களுக்கு பாலக்காடு போய் அங்கேருந்து விட்டு டேரெக்டாக உங்களுக்கு ஷொர்ணூர் வழியாக உங்களுக்கு பெங்களூர் வந்து ரீச் பண்ணுங்க. ஓகேங்க. பட் நம்ம ரூட்லேயே தான் மக்களே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகுது மக்களே. ஒன்று பார்த்தா நம்ம ராமேஸ்வரம் மங்களூருங்க, ஒன்று பார்த்தா திருநெல்வேலி மங்களூருங்க. ரெண்டுமே வந்து வீக்லி ட்ரெயின் தான் மக்களேங்க. சுக மக்களே நான் வந்துட்டு இறங்க போகிற மக்களே உங்கள் வெளிச்சு விருப்பம் தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ இங்கே வந்து நான் என் பண்ணி போகிறேன் மக்களே. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு விளாக்லாம் பார்க்கலாம் மக்களே. ஸோ டாட்டா பாய். അവർ ഇവിടെ ഒരു 10 ആൾക്കാർ ഡോറടയ്ക്കാൻ പറ്റുന്ന പരിപാടി